சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எல்லாம் போச்சுமா. நம்ம குடும்பத்துக்கு இன்னொரு வாரிசு வர போதுன்னு கொண்டாடிட்டு இருந்தீங்களா? அந்த வாரிசு உங்க மருமகளை கொண்டுட்டாமா. என்ன என்ன பேசுறாரு? புகழ் ப்ளீஸ் கொஞ்சம் தெளிவா சொல்லு, தெளிவா சொல்லு. மா, அருவி அவ வயித்துல வளர்ற என் குழந்தைய கலைச்சிட்டு வந்து நிக்கிறாமா. புகழ், டேய் என்னடா சொல்ற? அவளுக்கு என் வாரிசு வயித்துல வளர்றது பிடிக்கலையா? அதனாலதான் என் குழந்தைய கருவிலையை அழிச்சிட்டு வந்து நிக்கிறான். என்னது? அருவி எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணணும்? பண்ணிருக்க மாட்டா. டேய் புகழ் என்னடாச்சு? டேய் என்னடா சொல்ற? எனக்கு கூட புரியல. இருடா புகழ், சொல்லுப்பா சொல்லு. என் மருமக அப்படி ஒரு காரியத்தை கண்டிப்பா செய்ய மாட்டா. நீ யாரோ சொன்னத தப்பா புரிஞ்சுக்கிட்டு கண்டதெல்லாம் பேசாதடா. டேய் புகழ், எல்லாம் தெரிஞ்சதா இப்படி பேசிட்டு இருக்கியா? டேய் உனக்கு அருவிக்கு வேணா சண்டை இருக்கலாம்டா, ஆனா அருவி இந்த மாதிரி பண்றவ கிடையாது. அவ இந்த மாதிரி பண்ண மாட்டாடா. இல்ல நான் எல்லாத்தையும் விவரமா தெரிஞ்சுக்கிட்டு வந்து இங்க பேசிட்டு இருக்கேன். நான் சொல்றதானே உண்மை, நம்பு. டேய் ஈஸ்வர், அதுதான் தம்பி இவ்ளோ தூரம் சொல்லிட்டு இருக்கான்ல. உண்மையா நடக்காம அவன் எதுவுமே சொல்லவே மாட்டான். நீங்க தான் அருவி நல்லவன் நம்பிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா அவ நம்ம குடும்பத்துக்கு எதிரா எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிருக்கான்னு பாத்தீங்களா? ஐயோ அம்மா, நீயும் தானே ஹாஸ்பிட்டலுக்கு வந்த. டாக்டர் சொன்னதை நீயும் பக்கத்துல இருந்து தானே கேட்ட. ஆனா இப்ப என்னமோ அருவியக்கா துரோகம் செஞ்ச மாதிரி சொல்ற. அம்மா, எப்படி உன்னால வாய்க்கோசம் போய் சொல்ல முடியுது? இது பாரு, எனக்கெல்லாம் எதுவுமே தெரியாது. என்னை இதுக்குள்ளெல்லாம் இழுத்து விடாத சொல்லிட்டேன். வெண்ணிலா இங்க பாரு, நீ சொல்றத பார்த்தா அங்க ஏதோ நடந்த மாதிரி இருக்கு. என்ன பிரச்சனை? கொஞ்சம் எல்லாருக்கும் புரியற மாதிரி தெளிவா சொல்லுங்க. பாட்டி, நீங்க அருவியக்கா கோவிலுக்கு வரலன்னு நினைச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டீங்க. ஆமா, நாங்க 2 பேரும் அருவியக்காவை பாத்துட்டு வரோம்னு போனோம். ஆனா போற வழியிலேயே அருவியக்காவை பார்த்தோம் பாட்டி. அவங்க என்ன நிலைமையில இருந்தாங்க தெரியுமா? அருவியக்கா கிட்ட ரவுடிங்க தகராறு பண்ணி அவங்க வயித்துலயே அடிச்சுட்டாங்க. ஐயோ, என்னம்மா சொல்ற? அருவிக்கு என்னாச்சு? பாட்டி, அவங்களை காப்பாத்தி நாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். சரி, ஆனா அருவியக்கா ரொம்ப நேரம் கண் முழிக்கவே இல்ல. நல்ல வேலை, பயப்படுற மாதிரி அவங்களுக்கு எதுவும் ஆகல. அருவியக்கா கண் முழிச்சதுக்கு அப்புறம் அவங்க வயித்துல இருக்க குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு டாக்டரே சொல்லிட்டாங்க. சரி. ஆனா இந்த விஷயம் எல்லாம் அம்மாக்கும் தெரியும். அங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னு பாத்துட்டு தான் வந்தாங்க. அங்க அருவியக்கா மேல அக்கறையா இருக்க மாதிரி பேசிட்டு இங்க வந்து பழி போடுறியா? இவங்க சொல்றதை யாரும் நம்பாதீங்க. ஐயோ அம்மா, இல்லம்மா. வெண்ணிலா, நானும் ஹாஸ்பிட்டல் போய் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் இங்க வரேன். அருவியின் டாக்டர்ஸ் வந்து உங்ககிட்ட ஏதோ போய் சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் இருக்க. என்னக்கா? என்ன? ஹே, ஆனா நான் அங்க போய் விசாரிச்சப்ப அங்க இருக்கிற நர்ஸ் எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. அருவி அவ வயித்துல இருக்கிற குழந்தைய கலச்சிட்டாங்கறத உண்மை. புகழ் தம்பி, யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், அருவி அப்படி ஒரு காரியத்தை செய்வான்னு நீங்க நம்புறீங்களா? அவ எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கு தெரியாதா தம்பி? அவ உயிரே போனாலும் அவ வயித்துல இருக்கிற குழந்தைய அழிக்க மாட்டா தம்பி. அண்ணி, என்ன நீங்க எல்லாம் அவளை பழைய அருவி மாதிரி நினைக்கிறீங்க. ஆனா அவ இப்பெல்லாம் அப்படி கிடையாது. அண்ணி, அந்த சிவசங்கரிக்கா அவ என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கா. இங்க பாருங்க புகழ், அருவிக்கு குழந்தை உண்டானதும் எவ்வளவு சந்தோஷப்பட்டான்னு எங்க எல்லாருக்கும் தான் தெரியும். அவளோட சந்தோஷத்தை நாங்க நேர்ல பாத்திருக்கோம். நாங்க சொல்றோம், உங்களுக்கு யாரோ தப்பா சொல்லிருக்காங்க. அருவி கண்டிப்பா உங்க குழந்தைய கலைச்சிருக்க மாட்டா.
என்ன இந்து பேசுற? அப்படின்னா தம்பி போய் சொல்றானா? ஏங்க அவன் குழந்தை அழிச்சிட்டான்னு அவனே போய் சொல்வானா? சொல்லு.